இந்த வருஷம் என்னுடைய வீட்டில் வந்து குண்டுமல்லி செடியே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் துளுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் லலிதாக்கா வீட்டு செடியில் வந்து நிறைய பூவுங்க. 3 செடி, 3 செடியிலுமே ரொம்ப சூப்பராக பூ வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் செடியெலாம் நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி இருந்த செடி தான், அது வேரோடு பிடுங்கி போடவும் இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் இப்போ குண்டு மல்லி, ஊசி மல்லி, ஜாதி மல்லி, காக்கட்டான் பூன்னு நிறைய பூ செடி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நிறையவே பூ வைக்க ஆரம்பிச்சிரும். என்ன தான் நம்ம கடையில் பூ வாங்கி வச்சாலும் நம்ம தோட்டத்தில் வர பூவை வைக்கும் போது ஒரு தனி சுகந்தாங்க. செடியெல்லாம் ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயிலாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டேன். கரெக்டாக அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் அந்த தூரல் வர ஆரம்பிச்சிருது. லலிதா அக்கா வீட்டு பூச்செடியில் இன்னைக்கு வந்து 8.5 முழம் பூவுங்க. இவ்வளோ பூவையும் பார்த்த உடனே பூ வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுவும் எனக்கு பிடிச்ச பூ வைக்காமல விடுவோம். உடனே தலை வாரிட்டு தலையில் கொஞ்சம் பூ வச்சாச்சுங்க. இருக்கிற பூவில் எனக்கு வந்து குண்டுமல்லி பூ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் இல்லாதனால இருட்டில் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க.